ஒரு கதை கேட்போமா? ஒரு பெரிய காட்டுக்குள்ளே 4 மாடுங்களும் ஒற்றுமையாக போய் புல்லு தின்னா போச்சிங்களாம். இப்படியே டெய்லி ஒவ்வொரு நாளும் அதுங்க போயின்னு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் பார்த்துது. ஆஹா, நமக்கு நல்ல வேட்டை கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அந்த மாட்டுங்களை சாப்பிட போச்சான். உடனே 4 மாடும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த சிங்கத்தை தாக்குச்சிங்க. உடனே பயந்துக்கிட்டு சிங்கம் போயிடுது. 4 மாடுங்களும் வீட்டுக்கு வந்துடுதுங்க. மறுநாள் சிங்கம் அமைதியாக உட்காந்து இருந்தது. அங்கேருந்து ஒரு நரி வந்தது. சிங்கண்ண ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னு கேட்டாப்புல. இல்லை, இந்தமாரி 4 மாடு இருக்குது, நல்லா சாப்பிட முடில, 4 ஒற்றுமையாக என்ன தாக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொன்னது. உடனே நரி சொன்னது, அவங்கள நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னா நீயே அந்த வேலையை செஞ்சிடு அப்படின்னு நரிக்கிட்ட சிங்கம் சொல்கிறாங்க. உடனே நரி போய் அந்த தனித்தனியாக ஒரு மாட்டுக்கிட்ட போய் இந்த கிழக்கு பக்கம் நிறையா புல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுக்கிட்டேயும், தெற்க பக்கம் இருக்குதுன்னு இன்னொரு மாட்டுக்கிட்டேயும், கிழக்க மேற்க வடக்க தெற்கன்னு சொல்லிட்டு 4 திசை பக்கமும் 4 மாட்டுக்கிட்டேயும் சொல்லிடுது அந்த நரி. உடனே அந்த மாடுங்களும் அதை நம்பி அந்த ஒவ்வொரு மாட்டுங்களுக்கும் தெரியாமல் அந்தந்த திசை பக்கம் தனியாக மேய போயிடுச்சிங்க. இதை கரெக்டாக பார்த்த சிங்கம் என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு திசையில் இருக்கிற மாட்டுங்களை அடித்து சாப்பிட்டுடுது. உடனே அவன் நரி என்னன்னா சாப்பிட்டீங்களான்னதுக்கு நல்லவரையாக சாப்பிட்டேன், ஒற்றுமையாக இருக்கும்போது என்னால் சாப்பிட முடியல, அதுங்க தனித்தனியாக பிரிஞ்ச பொறுப்பாடு சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? 4 மாடுங்களும் ஒற்றுமையாக இருக்கும்போது எதிரியை தாக்க முடிஞ்சுது. தனித்தனியாக பிரிஞ்ச பிற்பாடு அந்த எதிரிங்களை தாக்க முடியல. அதுக்கு தான் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்.